வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய முட்டை பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அதை ரொம்ப டேஸ்டியாக உதிரியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நான் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். அதில் நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலா பொருட்களும் ஒவ்வொன்றும் சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இந்த ஏலக்காய், ஜாதிபத்திரி, அன்னாசி மொக்கு, பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகும் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கும் போதே இதோடைய வாசனையெல்லாம் கம்ப்ளீட்டாக தண்ணியில் இறங்கிடும். அப்போது அந்த சாதமும் நல்லா வாசனையாக இருக்கும். இதிலே கொஞ்சமாக புதினா இலைகள், கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு சுவைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் இன்றைக்கி 2 ஆழாக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன், பாஸ்மதி அரிசி. அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு பாதி அளவு வேக வச்சு தனியாக வடித்து எடுத்துக்கலாம். இப்போது அரிசி எல்லாமே பாதி அளவு வெந்து வந்திருக்கு. அரிசியை நமக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கணும். நம்ம போட்ட அளவை விட நல்லா நீளமாக நல்லா வெந்திருக்கணும். அதை இப்போ ஒரு நல்ல பாத்திரத்தில் தண்ணியை தனியாக வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணியை கொஞ்சமாக நம்ம கடைசியாக யூஸ் பண்ணுவோம். அதனால் நல்ல பாத்திரத்தில் வடிச்சுக்கலாம். நம்ம போட்டிருக்கிற அந்த பிரியாணி இலை, அந்த ஸ்டாரெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அந்த பெரிய பெரிய ஸ்பைசஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போவே சாதத்துலேருந்து எடுத்துடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், சுவைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 2 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு 2 பக்கமும் லேசாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் நான். அப்போது அதோடைய காரம் இன்னும் நல்லா இறங்கியிருக்கும். முட்டையும் நல்லா காரமாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிற முட்டையை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதே எண்ணெயில் நான் ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். உடச்சி ஊற்றிட்டு நல்லா உதிரியாக பண்ணி இதையும் அதே பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் சாதம் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா முட்டை கூடுதலாக இன்னும் 2 கூட சேர்த்து உடச்சி ஊற்றி இந்த மாதிரி பொடி பொடியாக ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக நான் புதினா இலைகள் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போனதும் நான் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது தக்காளி நல்லாவே குழஞ்சி வந்துருச்சு. மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு தயிர் ரொம்ப புளிப்பாக இல்லாமல் தயிராக எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அந்த மசாலா கீழே ஒட்டாமல் நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும், பச்சை வாசனைலாம் போயிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஓரங்களில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையில் பாதி மட்டும் இதில் சேர்த்துட்டு இதுலேருந்து கொஞ்சம் மசாலாவையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்த லேயரில் போடுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுப்பை சிம்மரில் வச்சுடுங்க. நான் இன்றைக்கி கடாயிலே பண்ணுறேன். இப்போது அந்த மசாலா மேலே நம்ம வடித்து எடுத்துருக்கிற சாதம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பரவலாக வச்சிடலாம். இந்த மாதிரி பரவலாக வச்சுட்டு மீதி இருக்கிற மசாலா, மீதி இருக்கிற முட்டையும் இது கூட சேர்த்துட்டு அடுத்து நம்ம மீதி இருக்கிற சாதத்தையும் மேலே பரவலாக வச்சிடலாம். நீங்கள் நார்மலாக குக்கரில் கூட இதே மாதிரி பண்ணலாம். நான் இந்த கடாய் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அடி பிடிக்காது. அதனால் நான் இதில் பண்ணுறேன். அடி பிடிக்காத பாத்திரம், அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம்.
இப்போது எல்லா சாதத்தையும் இது கூட நம்ம சேர்த்து பரவலாக வச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கிற தண்ணியில் ஒரு 4லேருந்து 5 கரண்டி அளவுக்கு தண்ணி பரவலாக சேர்த்துக்கோங்க. அந்த ஈரப்பதம் இதிலே வந்துட்டு சாதம் இன்னும் நல்லா வெந்து அழகாக வந்துடும் உதிரி உதிரியாக. பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற புதினா இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் பரவலாக விட்டுலாம். அதோடைய ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போது காற்று வெளியில் போகாத மாதிரி நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் நல்லா சிம்மரில் வச்சிடலாம். பிரியாணி அப்படியே திறக்கும் போதே வந்துட்டு ரொம்ப வாசனையாக நல்லா கமகமன்னு சூப்பராக இருக்குது. ரொம்பவே சூப்பரான முட்டை பிரியாணி. இந்த மாதிரி லேயர் லேயராக பண்ணும்போது சாதம் வந்துட்டு உங்களுக்கே வந்து உதிரி உதிரியாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நார்மலாக வந்துட்டு வேக வச்சுட்டு அப்படியே சேர்க்குறத விட இந்த மாதிரி முட்டையை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்குறதும், கொஞ்சமாக வந்துட்டு இந்த பொடி மாஸ் மாதிரி பண்ணி சேர்க்கும்போது ரொம்பவே பிரியாணி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணியை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக ஆனியன் ரைத்தா குக்கும்பரோட வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.